வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல வீடே வாசனையோடு இருக்கிற மாதிரியான டீ தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டீயில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதோட நல்ல சூடாக நமக்கு குடிக்கிறப்ப காலையில் இருந்தாலும் மாலையில் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் 1 டம்ளர் தான் பால் எடுத்துக்க போகிறேன். டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பால் இந்த சைடு காஞ்சிக்கிட்டு இருக்கப்பே நம்ம டீக்கு தேவையான அந்த மசாலாவை வந்து இடித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி இடிக்கிறதில் ஒரு 3 ஏலக்காய், அதாவது 1 டம்ளர் டீக்கு 3 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த 3 ஏலக்காவோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இந்த மாதிரி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்த்தா போதுமான அளவு. இதை 2ஐயும் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு நல்லா ஒரு விழுது மாதிரி இடிச்சுக்கணும். ஏன்னா ஏலக்காவோட விதை நசுங்கினா தான் நம்ம டீ டிகாஷனில் அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கும். இந்த மாதிரி பவுடர், மசாலா பவுடர் போட்டு நம்ம டீ செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடிச்சிட்டு டீ போட்டு பாருங்கள், அதோட டீயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்போ இந்த சைடு பால் அடுத்த அடுப்பில் நான் மாற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ டீ டிகாஷனுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் இந்த 1 டம்ளரில் தான் இப்போ டீ செய்ய போகிறேன். அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி அதில் பாத்திரத்தில் டீ டிகாஷன் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த சூடாகிட்டு இருக்கப்பே 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள டீ பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இடித்த அந்த இஞ்சி ஏலக்காய் விழுதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஹை தீயில் வச்சு நீங்கள் டிகாஷனை வந்து காய்ச்சக்கூடாது. அதாவது மீடியம் அல்லாட்டி மீடியம் லோவில் வச்சு அது வந்து நல்லா சுண்டி அந்த டீயில் இருக்கிற டிகாஷனும் இறங்கணும். அதே மாதிரி நம்ம ஏலக்காவோட ஃப்ளேவரும் இறங்கணும். இது காய்ச்சிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இப்பயே சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நொர ததும்புற மாதிரி ஒரே ஆற்றுலேயே நமக்கு டிகாஷன் ரெடி ஆகிடும், டீயும் ரெடி ஆகிடும். அதுக்காக தான் இது பண்ணுறது. அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரையை கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலேயே அது பாதி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுருக்குறேன். நம்ம டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுள்ள நம்ம இப்போ காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். ரொம்ப முன்னாடியே பாலை சேர்த்துடாதீங்க. டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நொர வரதுக்காக சேர்த்துருக்கிறேன். பட் 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த 1 டம்ளர் டீக்கு பத்தாது. நான் கொஞ்சம் மீடியமாக வந்து சர்க்கரை போட்டுக்குவேன். அதனால் இப்போ இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நல்ல ஒரு மீடியமான சர்க்கரையாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம் இதை நீங்கள் சுண்ட விட்டீங்க அப்படின்னா அது மாதிரி பாலோட டேஸ்ட் அதிகமாகிடும். இப்போ வந்து நைலான் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நைஸாக இருக்க மெட்டல் ஸ்ட்ரெயினரில் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/2 டேபிள் ஸ்பூன் டிகாஷன் காய்ச்சறப்பே சர்க்கரை போட்டனால இப்போ நம்ம எடுத்து ஒரே ஆற்றுலேயே உங்களுக்கு நல்ல நொர ததும்ப வரும். இதுதான் அதோட சீக்ரெட். ஏன்னா இப்போ நீங்கள் சர்க்கரை போட்டு 2-3 ஆற்று ஆற்றுனீங்கன்னா சூடாக நம்மளால் டீ குடிக்க முடியாது. ஒரே ஆற்றுலேயே நல்ல நொர ததும்பி நல்லா கமக்கிற மாதிரி நல்லா நம்ம புத்துணர்ச்சி கொடுக்குற டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இதை ஒரு பூண்டு முறுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி அளவுகளோட டீயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.